ஒரு காட்டின் பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் சரி, சிங்கம் ஒரு பொழுதும் புல்லை தின்னாது. வணக்கம், நான் உங்கள் நண்பன் தமிழ்ச்செல்வன். இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். வாங்க செக்மெண்ட்குள்ளே போகலாம். ஹோம் இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை சுமார் 359 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான சம்பவம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, உண்மையிலேயே நடந்த ஒரு கதை. தி கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன். சரியாக சொல்லணுன்னா செப்டம்பர் 2, 1666 வருஷம். இந்த தீ விபத்து எப்படி நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கரியிலேருந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ அழிவு ஏற்பட்டிருக்குன்னா, 13,200 வீடுகள், 87 சர்ச்சுகள், நகரத்தின் 80,000 மக்களின் 70,000 பேரின் வீடுகளை அழித்து விட்டது. தி கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, இறந்தவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வெறும் 6 பேர் மட்டும்தாங்க. இந்த தீ விபத்து ஒரு நாள் மட்டும் நடக்கலைங்க, கிட்டத்தட்ட 4 நாள் நடந்திருக்கு. செப்டம்பர் 2 ஆரம்பித்தது, செப்டம்பர் 6 தாங்க முடிவடைஞ்சிருக்கு. இதை பார்த்து அந்த நாட்டு கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வராங்க. அந்த பாலிசிக்கு பேர் தான் ஹோம் இன்சூரன்ஸ் பாலிசி. அப்புறமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இருக்க வெயில் பார்த்து நீங்களே பயப்படுறீங்க. அந்த தீ விபத்தப்போ இருந்த டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1250 டிகிரி செல்சியஸ். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு காட்டு அழிக்கக்கூடிய சக்தி அதில் இருந்திருக்குங்க. 1250 டிகிரி செல்சியஸ். புரிந்துகொள், தெரிந்துகொள். டெய்லி அப்டேட்டை தெரிஞ்சுக்க இன்ஸ்டா பேஜையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல்.